டெல்லியில் நடைபெற்ற கட்சி மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீங்க. கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் குறிப்பா அமித்ஷா அவர்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் சம்பந்தமா என்னென்ன கூறியிருக்காங்க? இல்லை, அதாவது தேர்தல் சம்மந்தப்படுத்தி தான் எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கிடணுங்கிறத குறித்து தான் ஜென்ரல் டிஸ்கஷன் தான். வேறு இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் ஒன்றும் இல்லை. ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். சார், தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில கூட இங்க கூட்டணி முதல்லயே அமைச்சிருந்தீங்க அதிமுகவோட. ஆனா அந்த கூட்டணியில உங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து இப்ப 2 பேர் விலகி இருக்கிறாங்க. என்ன சார் காரணம்? முன்கூட்டியே உங்க கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைச்சீங்க, வீக் ஆகிட்டே இருக்கா? இல்லை, வீக்காகலாம் இல்லை. எப்பொழுதுமே எங்களுடைய கூட்டணி நிச்சயமா 2026 ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். மேலும் புதிய கட்சிகள் கூட்டணியில இணைய இருக்கா? பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இல்லை, அவங்க சொன்னாங்கல்ல இன்னும் 7 மாதம் இருக்குது. ஏன்னா இப்போ 1 வருஷமாகவே இதுதான் எல்லாம் ரிகார்டிங் எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறோம். அதில் பல்வேறு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் உறுதியாக அந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். அதில் எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிறது. இந்த 7 மாதம் தான் இருக்கு. இப்போ இந்த கட்சியில் இருக்க வெளியே போகிறது, அப்புறம் உள்ள வர்றது, இதிலேயே கூட்டணி கட்சிகள் கவனம் செலுத்துறாங்க. இல்லை, அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கைன்றது எப்படி சார் நம்ம கூட்டணி வரும்னு நினைக்கிறேன்? அதாவது என்னைக்குமே கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுவரைக்கும் நடந்த எல்லா பொது தேர்தலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அதில் மாற்றம் இருக்காது. அதில் இன்னைக்கு மிக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஆளுகின்ற அரசுக்கு இருக்கு. அதனால நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதியாக வந்துச்சு. சார், உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கல. இது உங்க கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கிறத வெளிப்படுத்துதா இல்ல வேற ஏதாவது? இல்ல, அது எந்த விதமான பிரச்சனையும் எங்க கட்சியில கிடையாது. அவங்க ஏற்கனவே அவங்க பேசியிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கே பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்னுடைய நிறைய திருமணங்கள் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கும் நிறைய திருமணங்கள் இருந்துச்சு. எனக்கே முடியாது தான். பட் அஸ் மாநில தலைவராக அதில் கலந்துக்கிடணும் இல்லை, அதனால தான் அவாய்ட் பண்ண முடியாமல் போனேன். என் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா முந்தா நாள் மட்டும் 30 கல்யாணம் இருந்தது, போக முடியல. அதனால் முகூர்த்த நாளில் சில பேருக்கு தவிர்க்க முடியாது, குடும்ப கல்யாணங்கள் இருக்கும். இப்போ நேற்று அதே பிரஸ் மீட்டில் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, இந்த உட்கட்சியில் பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான், ஆனால் காலப்போக்கில் தொடர்ந்து நாங்கள் சரி செஞ்சப்படும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கட்சியில் எங்கள் கட்சியிலையா கூட்டணியில் சொல்றாரு. நேற்று அதே பிரஸ் மீட்டில் தான் சொன்னாரு. கூட்டணியில் அவர் சொன்னது சரியான விஷயம். இது என்ன சார், நம்ம ஏன்னா இது கலையை பாஜக என்ன முன்னெடுத்து நம்ம இது பண்ணி போறோமா, எப்படி இதை பற்றி? இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 7 மாதம் இருக்குது. உறுதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் மக்கள் மனதிலும் ஆட்சி மாற்றமும் நிச்சயமாக வரும். சார், ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் மீண்டும் உங்க கூட்டணியில சேர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? பேச்சுவார்த்தை அவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை நான் கால் பண்ணி தனியாக பேசின கூட்டணிக்கு வாங்க அழைப்பு எடுத்திருக்கு. நீங்க ஒரு மாநில தலைவராக இருக்கு, நீங்க எதுவும் முன்னெடுப்பாரு? இல்லை, நான் இது குறித்து ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வருவதற்கு முன்னாலேயும் நான் அவர்களோட பேசியிருக்கிறேன். அதே மாதிரி மதிப்புக்குரிய திரு டிடிவி சார் அவர்களிடமும் நான் இதே மாதிரி பேசியிருக்கிறேன். எல்லா காலம் வரும்போது சரியாகும். உங்களுடைய மகன் ஒரு நயினார் பாலாஜி அவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல சில அரசியல் இருக்கிறதா சொல்றாங்க. இது குடும்ப கட்சியா வாரிசு அரசியலான்னு கேட்குறீங்க, அப்படித்தானே? அதான் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கட்சி கிடையாது. எங்களுடைய கட்சி அதாவது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாது. ஒன்று, இது ஆல் இண்டியா பார்ட்டி. பாரதிய ஜனதா கட்சியில் 300 மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. 1300க்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர் உள்ள கட்சி. என்னுடைய பதவி காலமே 3 வருஷம்தான். பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருக்கும் பதவி காலம் 3 வருஷம்தான். ஒருவேளை எங்கள் அகில இந்திய தலைமை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அடுத்த 3 வருஷம் போகலாம். ஆக எங்களை பொறுத்த மட்டும் இது எங்களுடைய குடும்ப கட்சி கிடையாது. இது ஐலண்டு பார்ட்டி. அது மட்டும் இல்லை, நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருக்கார். அதனால் இது வாரிசு அரசியல் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இப்பவும் கிடையாது, இனி எப்பொழுதும் வராது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.